இந்தியா வந்துள்ள நியூசிலாந்து பிரதமர் தீவிரவாதத்தை வேரறுப்பதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என சூளுரை. இந்தியா வந்திருக்கும் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லுக்சன் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அப்போது தீவிரவாதத்தை எதிர்த்து போரிடுவதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் இதுகுறித்து விரிவாக பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கடந்த 2019 நியூசிலாந்து தேவாலயம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக இருந்தாலும் அல்லது 2008ஆம் ஆண்டு மும்பையில் நடந்த தீவிரவாத தாக்குதலாக இருந்தாலும் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. தீவிரவாத அமைப்புகள் மீதும் அவற்றுக்கு ஆதரவளிப்பவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். எனவே தீவிரவாதம், பிரிவினைவாதம் ஆகியவற்றுக்கு எதிராக இரு நாடுகளும் இணைந்து செயல்படும். நியூசிலாந்தில் சட்டவிரோத அமைப்புகள் இந்தியாவுக்கு எதிரான செயலில் ஈடுபடுவது குறித்து கிறிஸ்டோபரிடம் கவலை தெரிவித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இத்தகைய செயலில் ஈடுபடுவோர் மீது நியூசிலாந்து அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என தான் நம்புவதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். இந்தியா உலக அரங்கில் தீவிரவாதத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த சந்திப்பாகும். ஒருபுறம் சர்வதேச அளவில் தீவிரவாதத்திற்கு எதிரான நாடுகளை பிரதமர் நரேந்திர மோடி ஒன்று திரட்டி வரும் வேளையில், உள்நாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிரவாதம் என்ற பேச்சே எழாத வகையில் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அந்த வரிசையில் 67 பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் சட்டவிரோத குழுக்களின் புதுப்பிக்கப்பட்ட பட்டியலை இந்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. அதில் தமிழ் ஈழ விடுதலை புலிகள், இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கம், பப்பர் கல்சா இன்டர்நேஷனல், காலிஸ்தான் கமாண்டோ படை, காலிஸ்தான் ஜிந்தாபாத் படை, சர்வதேச சீக்கிய இளைஞர் கூட்டமைப்பு, லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது, மக்கள் பாசிச எதிர்ப்பு முன்னணி, ஹர்கத் உல் முஜாஹிதீன், ஹிஸ்புல் முஜாஹிதீன், ஜம்மு காஷ்மீர் இஸ்லாமிய முன்னணி, அஸ்ஸாம் ஐக்கிய விடுதலை முன்னணி, அஸ்ஸாம் போடோலாந்து தேசிய ஜனநாயக முன்னணி, மக்கள் விடுதலை ராணுவம், காங்லிக்பாக் கம்யூனிஸ்ட், மணிப்பூர் விடுதலை முன்னணி, திரிபுரா தேசிய விடுதலை முன்னணி, அல் கைதா உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இதேபோன்று சட்டவிரோத குழுக்களாக இந்திய மாணவர் இஸ்லாமிய இயக்கம், அஸ்ஸாம் ஐக்கிய விடுதலை முன்னணி, நாகாலாந்து சோசியலிச கவுன்சில், முஸ்லிம் லீக் ஜம்மு காஷ்மீர், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உள்ளிட்டவை தடை பட்டியலில் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள பல அமைப்புகள் இந்தியா முழுவதும் பிரிவினைவாதம் மற்றும் வன்முறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டவையாகும். அந்த அமைப்புகளின் சொத்துக்களை முடக்குவது, அதன் உறுப்பினர்களை கைது செய்வது உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமித்ஷா தலைமையிலான உள்துறை அமைச்சகம் கூறியிருக்கிறது. இப்படி இந்தியா தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் அதற்கு நியூசிலாந்தும் கை கொடுக்கும் என தான் நம்புவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார்.